டயர் 1 காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். டயர் 2 காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கட் ஆஃப் மார்க் நல்லாவே கம்மியாகி ஃபில் ஆகும். டயர் 3 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் ஃபில் ஆகலாமே தவிர மெக்கானிக்கல், சிவில், சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாமே ஃபில் ஆக ரொம்ப கஷ்டப்படும். டயர் 4 காலேஜஸ் ரொம்ப திணறலோட ஃபில் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கமா இருக்கு. பெரிய காலேஜ்ல தங்க குழந்தைகளை சேர்த்து விடலான்னு என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து மேல போவாங்க. அப்ப செகண்ட் காலேஜுக்கு வர வேண்டிய அந்த 40 சீட் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த செகண்ட் காலேஜும் இந்த வருஷம் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இவங்களும் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்களும் பெரிய காலேஜ் தான். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். 2024 வருஷம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு காத்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இந்த வீடியோல இருக்குங்க. இந்த வருஷம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா இன்ஜினியரிங் சேரலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டொனேஷன்ஸ் அமௌண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. காலேஜ் பக்கம் இருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்த்தோம்னா நிறைய கல்லூரிகள்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வருஷம் ஒரு 20 காலேஜோ 25 காலேஜோ சீட்ஸ் ரொம்ப கம்மியா தாங்க ஃபில் ஆகும். ஆனா இந்த வருஷம் அந்த வரிசையில இன்னுமே ஒரு 20 to 25 காலேஜ் சேருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், இது கட் ஆஃப் குறையும்னா என்ன மாதிரி குறைய வாய்ப்புகள் இருக்கு, டொனேஷன்ஸ் அமௌண்ட் குறையும் சொல்றீங்களா, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் ப்ரூஃபுங்க. வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சைபர் செக்யூரிட்டிக்கும் ரீசெண்டா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது ஓரியன்டா இருக்கிற இந்த VLSI ஒரு புது கோர்ஸ் வந்திருக்கு. அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி இன்னொரு புது கோர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா 240 சீட்ஸ் வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வச்சிருந்தாங்க. ஸோ இதனால வரைக்குமே எந்த ஒரு கல்லூரி இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நம்ம காலேஜ் வந்ததுன்னா அந்த 240 சீட்ஸ்க்கு மேல நம்மளால சீட்ஸ் போட முடியல. ஆனா நிறைய மாணவர்கள் நம்ம காலேஜை விரும்பி வராங்க. இந்த ஒரு காரணத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியா மாறலாம் அப்படிங்கிற விருப்பத்துல ஒரு சில பெரிய கல்லூரிகள் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி AICTE என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இனிமேல் எந்த ஒரு கல்லூரியுமே 240 சீட்டோட லிமிட்ல நிப்பாட்ட வேணாம். உங்களுக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான மாணவர்கள் விருப்பப்பட்டு வராங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு சீட்ஸ் வேணா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபேக்கல்டிஸும் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, உங்க கல்லூரியில அந்த மாணவர்களை நீங்க கரெக்டா கரை சேர்த்துருவீங்க நம்பிக்கை இருந்தா நீங்க எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா இல்லைன்னு நாங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு சொல்றோம், அப்புறம் நீங்க அந்த சீட்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளவு சீட்ஸ் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல இந்த கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் அதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்டா ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நாங்களும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா இருந்தா நாங்களே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை இவங்களும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நியூஸ், இதுக்கான அபிஷியல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாப்புலர் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கும் டொனேஷன்ஸ் அமௌண்ட் குறையிறதுக்கும் என்னங்க காரணம், எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறோம். மிக உற்று நோக்க வேண்டிய ஒரு வீடியோ. பெற்றோர்களும் குழந்தைகளும் என்ன மாதிரியான விஷயங்கள் 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எல்லாம் மாறுபட வாய்ப்புகள் இருக்கு, அதாவது இந்த கல்லூரிகள் இந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான பேண்டை ரிமூவ் பண்ணனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நடக்கும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்க கவுன்சிலிங் மூலியமா அரசாங்கத்தோட ஃபீஸ்லயே காலேஜ் சேர்றதுக்கு எல்லா கைடன்ஸும் சப்போர்ட்டும் நம்ம சேனல்ல கொடுக்கப்படும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2022 வருஷம் ஒரு சில கோர்சஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. இதை பார்த்துட்டு காலேஜஸ் என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸுக்கு 60 சீட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு சில காலேஜ்ல 120 சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னுமே ஒரு சில காலேஜ்ல 180, 240 இது வரைக்கும் அதிகபட்சமா வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. 2022 வருஷம் அந்த டிமாண்டை பார்த்துட்டு இந்த 60 சீட் வச்சிருந்த காலேஜ்ல என்ன பண்ணாங்க, இன்னொரு 60 சீட் அதிகமா நம்ம இன்டேக் பண்ணலாமே, சீட்ஸ் நல்லா ஃபில் ஆகுமேன்னு சொல்லிட்டு இந்த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜா சொல்ல போனா ஒரு 30 கல்லூரிகள் எடுத்துக்கலாமே. இந்த 30 கல்லூரிகளுமே தலா 60 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
அப்ப என்னாச்சுன்னு பார்த்தோம்னா 2023 வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இந்த காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ண சீட்ஸோட எதிரொலியா என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து குறைய ஆரம்பிச்ச விஷயத்தை வச்சுதான் நம்ம இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். சோ 60 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலேயே இவ்வளவு பெரிய இம்பாக்ட் நடக்கும்போது நீ எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது எந்த மாதிரி இது எதிரொலியா மாறும் அப்படிங்கிற பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், காலேஜ் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5 காலேஜ் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். 5 காலேஜ்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் மீதி இருக்க 420 காலேஜுக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்குங்க. இந்த 5 காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 100 சீட்ஸ் தலா நம்ம ஒதுக்குறோம். இது 2022 வருஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா 200, 199, 98, 197, 96, 95 இந்த ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்லயுமே தலா 100 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 100 சீட்ஸ் இருக்கும் கண்டிஷன்ல 2022ல 200 கட் ஆஃப் இருக்கும் மாணவன் அப்படியே என்ன பண்றாங்க, அந்த 100 பேருமே காலேஜ் ஒன்னா சொல்ல போற டாப் மோஸ்ட் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டு சேர்றாங்க. இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க. ரியாலிட்டியில சேஞ்சஸ் நடக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா ரியாலிட்டியில 100 பேர்த்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், காலேஜ் 2 போகணுமா, காலேஜ் 3 போகணும்னு கேட்பான். டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தன் ஏரோநாட்டிக்கல் படிக்கணுமா, ஒருத்தன் ரோபோட்டிக்ஸ் படிக்கணுமா, மெக்கானிக்கல் படிக்கணுமா, ஒருத்தன் ஐடி படிக்கணும்னு சொல்லுவான், ஒருத்தன் ஏடிஎஸ் படிக்கணும்னு சொல்லுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி கட் ஆஃப் மார்க் மாறும். இது எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படி சொல்லியிருக்கேன். சோ காலேஜ் 1ல இருக்க 100 சீட்டை 200 கட் ஆஃப் மதிப்பெண் இருக்கும் மாணவர்கள் ஃபில் பண்ணிடுறாங்க. அப்ப காலேஜ் 1ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் 200 கட் ஆஃப் இருந்தா தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல 2022 வருஷம் முடியுது. காலேஜ் 2 அதே மாதிரி 199 100 சீட்ஸ் ஃபில் ஆகுது. காலேஜ் 3 இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுமே அந்தந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகுது. இதுதான் 2022 வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ 2023 வருஷம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஃபுல்லா எக்ஸாம்பிள் தான், பட் நடந்தது. இன்க்ரீஸ் பண்ணாங்க, பட் இந்த நம்பர் இல்ல. ஒவ்வொரு காலேஜும் அவங்களுக்கு வேணுங்கிற நம்பர் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல ஒரு 50 சீட்ஸை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணலாமே. 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். கட் ஆஃப் மார்க் எடுக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 100ங்கிறது 120 அந்த மாதிரிலாம் மாறும். பட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 150 இன்டேக் இன் காலேஜ் 1, அது டாப் மோஸ்ட் காலேஜ். அப்போ 200க்கு 200 வாங்கின 100 பேர் அங்க சேர்ந்துருவாங்க. இன்னுமே 50 சீட்ஸ் ஃபில் ஆகாம இருக்கும். இப்போ 199 கட் ஆஃப் எடுத்த 100 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடடா டாப் மோஸ்ட் காலேஜ்ல 50 சீட் ஃபில் ஆகுது, நாம ஏன் காலேஜ் 2 போகணும், நம்ம காலேஜ் 1க்கே போகலாம்னு சொல்லிட்டு 199 இருக்க 100 பேரு அந்த 50 சீட்ஸ்க்கு போட்டி போடுவாங்க. அப்போ இதுல இருந்து ஒரு 50 அங்க போயிடுச்சுன்னா, இப்ப பாருங்க லாஸ்ட் இயர் 200க்கு 200 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன ஒரு காலேஜ் இந்த வருஷம் 199ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா காலேஜ் 2வும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், அதுவும் பெரிய வித்தியாசம் இல்லையே, அவங்களும் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 199ல இருக்க ஒரு 50 பேர், மீதம் இருக்கிற 50 பேர் என்ன பண்ணுவாங்க, இதுல போய் சேருவாங்க. கவுன்சிலிங்ல கொடுக்கும்போது அது ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டம் அவங்களுக்கு தான் அந்த காலேஜ் அலாட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் அலாட் பண்ணும். சோ இந்த 199ல இருக்க மீதம் உள்ள 50 பேர், ஒரு 50 பேர் காலேஜ் 1 போயிட்டாங்க. மீதம் இருக்க 50 பேர் என்ன பண்றாங்க, காலேஜ் 2ல சேர்றாங்க. இப்போ இன்னுமே காலேஜ் 100 சீட் ஃப்ரீயா இருக்கு. அடுத்த கட் ஆஃபா 198 கட் ஆஃப்ல இருக்க 100 பேர் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் 2ல போய் சேருவாங்க. இப்போ காலேஜ் 2ல 2023 வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, 198. இப்போ 198 கட் ஆஃப் இருந்தாலே காலேஜ் 2ல இந்த வருஷம் சீட் கிடைக்குமா? போன வருஷம் 199 இருந்தாதான் சீட் கிடைக்கும்னு சொல்லப்பட்ட காலேஜ் இந்த வருஷம் 198க்கே சீட் கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததா காலேஜ் 3லயும் ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. 50 தான், பெரிய நம்பர்லாம் இல்ல. அதாவதுங்க இந்த வருஷம் 50 கிடையாது, எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த காலேஜ் பண்ற முடிவு தான். அது எவ்வளவு வேணா இருக்கலாம். தரத்தை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? காலேஜ் 3ல இன்னும் ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல 197 கட் ஆஃப்ல இருக்கும் மாணவர்கள் 100 பேர் போய் சேருவாங்க. 196 கட் ஆஃப்ல இருக்கிற 100 பேர்த்துல இன்னொரு 50 பேர் பிரிஞ்சு போய் காலேஜ் 3ல சேருவாங்க. இப்ப காலேஜ் 3க்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு. இது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 190 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது 188 மாறும், குறையும். 180ன்னு வரும்போது 5 கட் ஆஃப் மார்க் குறையும். இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 150 கண்டிஷன் வரும்போது, கடந்த ஆண்டு 150க்கு க்ளோஸ் ஆன காலேஜ் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் 15 மார்க் கம்மியாகி 135க்கே கிடைக்கும். இப்போ இதுல யாரு அதிகபட்சமா பாதிக்கப்படுவான்னு பார்த்தோம்னா, டாப் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஏன்னா டாப் காலேஜ் தான் மாணவர்கள் எடுப்பாங்க.
அடுத்த லெவல் இருக்கிற காலேஜஸ், அதாவது டயர் 1 டயர் 2 சொல்லுவாங்க, ஆக்சுவலி டியர்னு சொல்லுவாங்க, பட் நம்ம டயர்னு பேசி பழகினால நான் டயர்னே உங்களுக்கு சொல்றேன். டயர் 1 காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிடும். டயர் 2 காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கட் ஆஃப் மார்க் நல்லாவே கம்மியாகி ஃபில் ஆகும். டயர் 3 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் ஃபில் ஆகலாமே தவிர மெக்கானிக்கல், சிவில், சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாமே ஃபில் ஆக ரொம்ப கஷ்டப்படும். டயர் 4 காலேஜஸ் ரொம்ப ரொம்ப திணறலோட ஃபில் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ கட் ஆஃப் மார்க் கட்டாயமா குறையும். இது இந்த வருஷம் குறையும் நான் சொல்றதை காட்டிலும் லாஸ்ட் இயரே இது நடந்துருச்சு, குறைஞ்சிருக்கு. கட் ஆஃப் மார்க் குறைஞ்சதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா இந்த டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு 10 காலேஜ்ல காலேஜுக்கு 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணனால 1000 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 1000 சீட் அப்படிங்கிற பட்சத்தில் கணக்கு வச்சோம்னா கிட்டத்தட்ட 4 காலேஜோட சீட்டை இந்த 10 காலேஜஸ் சேர்த்து ஃபில் பண்ணிருச்சு. அப்ப அந்த 4 காலேஜஸ் லாஸ்ட் வரும்போது சீட்டு ஃபில் ஆகாம போயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா டொனேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலேஜ்ல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நிலைமைங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் வருவோம், டொனேஷன்ஸ். டொனேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 40% அப்படிங்கிற கணக்கில் 40 சீட் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லாஸ்ட் இயர் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு காலேஜ்ல ஒரு டொனேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த வருஷம் அந்த காலேஜ்ல 40 சீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காலேஜ் 2ல அதுக்கு அடுத்த லெவல் காலேஜ்ல 4 lakhs டொனேஷன் தான் வாங்குவாங்க. ஏன்னா பெரிய காலேஜ்ல கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு அடுத்த காலேஜ்ல கம்மியா வாங்குவாங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, பெரிய காலேஜ் நம்ம போய் எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டு போனோம்னா முதல்ல அங்க ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 சீட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 101 போறவங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ 101ல இருந்து அதுக்கு கீழே இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த லெவல் காலேஜ்ல 1 லட்சம் கம்மியா கட்டி தங்க குழந்தைகளை சேர்ப்பாங்க. இப்ப பெரிய காலேஜ்ல 40 சீட் இன்க்ரீஸ் இருக்கறனால செகண்ட் காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் காலேஜ் போய் சேர்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் 1 லட்சம் தானே அதிகமா இருக்கு, பெரிய காலேஜ்ல தங்க குழந்தைகளை சேர்த்து விடலாம் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து மேல போவாங்க. அப்ப செகண்ட் காலேஜுக்கு வர வேண்டிய அந்த 40 சீட் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த செகண்ட் காலேஜும் இந்த வருஷம் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே, ஏன்னா இவங்களும் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்களும் பெரிய காலேஜ் தான். அப்போ தேர்ட் காலேஜ்ல ஃபில் ஆக வேண்டிய சீட்ஸ் செகண்ட் காலேஜ் காரங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து மாணவர்கள் எல்லாம் மேல காலேஜ் தான் போய் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா அங்கதான் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், அங்கதான் நம்பர்ஸ் நல்லா இருக்கும், அதான் பிராண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு மாறுவாங்க. இப்படி மாறி போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, 5 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு இருந்த காலேஜஸ் மாணவர்கள் அதிகமாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாயை கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது வாய்ப்புகள் தான் இருக்கோ தவிர ஷூர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. ஆனா இந்த கட் ஆஃப் கம்மியாகிறது கட்டாயமா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த டொனேஷன்ஸ் கம்மியாகிறது இந்த காலேஜோட தரத்தை பொறுத்தா இருக்கு. மேபி அந்த காலேஜ்காரங்க நம்ம காலேஜ் தரமான காலேஜ், அதனால 5 லட்சத்திலேயே வைப்போம், கண்டிப்பா மாணவர்கள் வருவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். இல்ல ரொம்ப அதிகமான சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், மாணவர்களை நமக்கு அட்ராக்ட் பண்றதுக்காக அமௌண்ட்டை கம்மி பண்ணான்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரோட கம்மி பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 5 லட்சம் வாங்கிட்டு இருந்த காலேஜ் 4 லட்சம் வாங்கலாம், 4 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க 3 ரூபா வாங்கலாம், 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு இருந்தவங்க 2 ரூபா வாங்கலாம், 2 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க 1 ரூபா வாங்கலாம். 1 ரூபா டொனேஷன் வாங்கிட்டு இருந்த காலேஜ் டொனேஷனே இல்லாம ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப லாஸ்ட் இயர் 1 lakh டொனேஷன், இந்த வருஷம் அந்த காலேஜ்ல 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, போனாலே சீட் கிடைக்கும். புரியுதுங்களா? இது நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. மேற்கொண்டு கீழே வர வர பார்த்தோம்னா, டொனேஷனே வாங்காம ஃபீஸ் மட்டும் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்த காலேஜ்ல ஃபீஸை கம்மி பண்ணுவாங்க. 70,000 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த காலேஜஸ் 60,000 கொடுத்தா போதும், ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நாங்க சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், நிறைய காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் மாணவர்கள் எல்லாம் மேல இருக்க காலேஜே போறாங்க, ரேங்கிங்ல கீழே இருக்க நம்ம காலேஜுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இன்னொன்னு, அட்டானமஸ் காலேஜஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் அதிகமா இருக்குங்க. சோ அப்ப என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, அட்டானமஸ் காலேஜஸ் தான் மாணவர்கள் விரும்பி போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தனி சிலபஸ் இருக்கும், தனியா எக்ஸாம் நடத்துவாங்க, அவங்களே எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்க. அட்டானமஸ் காலேஜஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவல், சிலபஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்கலாம். சர்டிபிகேட் மட்டும் தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பிரிண்ட் ஆகி வருமோ தவிர எல்லா விஷயங்களுமே அட்டானமஸ் காலேஜ் தனியா பண்ண முடியும். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இந்த டொனேஷன்ஸும் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கீழே வர வர என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த காலேஜஸ் எல்லாம் இதுக்கு கீழே போனா நம்ம ஃபீஸ் கம்மியா வாங்கினா கட்டுப்படி ஆகாதுங்கிற கண்டிஷன் வரும்போது அந்த காலேஜஸ் அதே 50,000 ஃபீஸ் வைப்பாங்க. ஆனா அவங்கள விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க காலேஜஸும் 50,000 ஃபீஸ்க்கு இந்த வருஷம் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பெட்டரா இருக்கிற காலேஜ் தான் ஃபில் ஆகுமோ தவிர அதுக்கு அடுத்த லெவல் இருக்கிற காலேஜஸ் சீட்ஸ் ஃபில் பண்றது கஷ்டம். மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். இன்னொரு பக்கம் வரும்போது காலேஜஸ் ஃபில்லிங், நான் என்ன ஒரு காரணத்தினால இந்த வருஷம் இன்னும் ஒரு 25 கல்லூரிகள் வந்து சீட்ஸ் ஃபில் பண்ண முடியாத ரேஸ்ல ஜாயின்ட் ஆகும்னு சொன்னேன். இந்த ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம். டாப் 30 காலேஜஸ்
ஒரு காலேஜ்ல குறைந்தபட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு 60 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு 60 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா தோராயமா 120, நான் ஒரு 100 சீட்ஸ் கணக்கு எடுத்துக்கிறேன். டாப் 30 காலேஜஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். 100 சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான தகுதிகள் அந்த கல்லூரியில கட்டாயமா இருக்கும். அப்போ 30 கல்லூரிகள் ஒரு கல்லூரிக்கு தலா 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணா ஒட்டுமொத்தமா 3000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காலேஜ்ல 300 சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான கவுண்ட்டுக்கு வரும். ஏன்னா ஒரு சில காலேஜஸ் கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 150 சீட் தான் இருக்கும், ஒரு சில காலேஜ் கவுன்சிலிங்ல 450 சீட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பண்ணும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காலேஜ்ல 300 சீட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுக்கிறேன். சரி, இப்போ 30 காலேஜஸ்ல ஒரு காலேஜுக்கு 300 சீட்னு வச்சோம்னா மொத்தம் 9000 சீட்ஸ் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒட்டுமொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ காலேஜ் 100 சீட் அதிகமா இன்க்ரீஸ் பண்றதுனால 3000 சீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால 10 கல்லூரிகள் சீட்ஸ் ஃபில் ஆகிறது தடைப்படும். அப்ப 10 கல்லூரிகள் சீட்ஸ் லேட்டா ஃபில் ஆகலாம், இல்லைன்னா ஃபில் ஆகாம கூட போகலாம். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா 30 கல்லூரிகள் தலா 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணும் போதே 10 காலேஜ் சீட்ஸ் ஃபில் ஆகிறது கஷ்டமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் 100 காலேஜஸ் இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் அட்டானமஸ் ஆன 100 கல்லூரிகளும் தோராயமா ஒரு 50 சீட்டை ஆவரேஜா ஒரு காலேஜுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே, வெரி வெரி மினிமம் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணாலுமே 100 × 50 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தோம்னா 5000 சீட்ஸ் கணக்கு வரும். 17 கல்லூரிகளோட சீட்ஸை இந்த 100 கல்லூரிகள் அடிஷ்னலா ஃபில் பண்ணிடும். அப்போ 100 காலேஜஸ் தலா 50 சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலுமே மீதம் பின்னாடி இருக்கிற 17 காலேஜஸ் அடிபடுங்க. 420 காலேஜஸ்க்கு யோசிச்சு பாருங்க, இது எங்கேயோ போயிடும் நம்பர்ஸ். சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 30 to 40 கல்லூரிகள் கட்டாயமா இந்த வருஷம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மினிமம் நம்பரா ஒரு 25 காலேஜஸ் கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ப்ரோ, இதெல்லாம் நடக்குமா முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கவர்மெண்டோட அஃபீஷியல் ஆர்டிகல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை படிச்சு பாருங்க. மேலும் கோயம்புத்தூர்ல இருக்க டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐக்கெல்லாம் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற டாக்ஸ் வந்திருக்கு. டாக்ஸ் வந்ததுங்கிறது சீனியர் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்த தகவல்கள் தான். ஸோ கோயம்புத்தூர்லயே ரொம்ப பிராண்டான காலேஜஸ் இந்த வேலைகளை பண்றாங்க. பிகாஸ் 60 தான் இன்க்ரீஸ் பண்றாங்க, பெருசாலாம் இல்லை. அந்த 60 வச்சு தான் அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காலேஜுக்கு 100 சீட்ஸ்னாலே இந்த நிலைமை. லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கல்லூரிகள் டாப் மோஸ்ட் காலேஜஸ் இந்த வேலையை செஞ்சாங்க. சென்னையிலயும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 10 கல்லூரிகள் இந்த வேலையை செஞ்சாங்க. இதனாலே என்னாச்சுன்னு பார்த்தோம்னா நிறைய காலேஜஸ் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுங்க. 2022 23 கட் ஆஃபையும் நான் கம்பேர் பண்ணி இன்னொரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வருடம் கட் ஆஃப் மார்க்கும் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாணவர்கள் உங்களோட ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜை தட்டி தூக்கிடலாம். அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸா மைண்ட்ல இருந்து தூக்கிடுங்க. அப்படி தூக்கிட்டீங்கன்னா இன்னுமே சிறப்பான கல்லூரியில சீட் கிடைக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வெரி வெரி ஃபியூ, அதாவது சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் ஒரு சில காலேஜஸ் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணாம சஸ்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த கல்லூரிகள் எல்லாமே அதே தரத்துல அதே கட் ஆஃப்ல மெயின்டைன் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நான் சொன்ன இந்த ப்ராபபிலிட்டி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% இருக்குங்க. இது ஏன் 80% இருக்குன்னா, ஒருவேளை அந்த 240 பேண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வெரி ரேர் கேஸ் வந்தாலும் கூட, லாஸ்ட் இயர் 120 இன்டேக் இருந்த கல்லூரி இந்த வருஷம் 180 மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2 கோர்சஸ்க்கும் டிமாண்ட் அதிகமாயிருக்கு. லாஸ்ட் இயர் 120 இன்டேக் வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சீட்ஸ் ஃபில் பண்ண கல்லூரி இந்த வருஷம் 60 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 120 சீட்ஸ் வச்சிருந்த கல்லூரி இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு 60 சீட் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேர் கேஸை ஃபாலோ பண்ணாலே நான் சொன்ன விஷயம் நடந்துடும். இந்த 30 கல்லூரிகள் இந்த விஷயத்த பண்ணாலே மாணவர்களும் பேரண்ட்ஸும் ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த கல்லூரியை சூஸ் பண்றீங்க, இந்த கோர்ஸை சூஸ் பண்றீங்க, கவுன்சிலிங் மூலியமா போலாமா, யாரு மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா அப்படிங்கிறது தான். இது அவசரப்படுறதுக்கான நேரம் கிடையாது. ஸோ பொறுமையா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஒஸ்ட் கேஸ் ரொம்ப குறைந்த கட் ஆஃப் 150க்கு கீழே வரும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு ரெடி ஆயிருங்க. 75% கீழே வரும் குழந்தைகள் சிறந்த கல்லூரிகள் தான் உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் டிட்டர்மினேஷனா இருக்கிற பேரண்ட்ஸ், பணம் வைத்திருக்க பேரண்ட்ஸ் மட்டும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நான் மோட்டிவேட் பண்ண கிடையாது. கவர்மெண்ட் கோட்டாக்காக மட்டும்தான் நாம எப்பவுமே வீடியோஸ் கொடுப்போம். அதுக்கு தான் நம்ம மோட்டிவேட்டும் பண்ணுவோம். தொடர்ந்து சேனலை பாருங்க, நிறைய தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். கட் ஆஃப் மார்க் குறையுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா குறைய போகுது. டொனேஷன் அமௌண்ட் பெரிய கல்லூரிகள்ல குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையவும் வாய்ப்புகள் இருக்கு, குறையாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து மே ஆர் மே நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன். கல்லூரிகள் ஃபில் ஆகாம போக வாய்ப்புகள் இருக்கா? தாராளமா அது மட்டும் நடக்கும், உறுதியா சொல்றேன். ஒரு சில கல்லூரிகள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஃபில் பண்றது கஷ்டம் தான். ஸோ காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் சுமாரா தான் போயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் காலேஜ் தான் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. தயவு செஞ்சு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கல்லூரிகளுமே பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம், இப்ப இருந்தே கொடுக்குறோம். என்னங்க உங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ், எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆனாங்க, என்ன சேலரி பேக்கேஜ்ல பிளேஸ் ஆனாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்க காலேஜ்ல இருக்கு, என்ன ஹை சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு காலேஜ்லயும் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சில காலேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சில காலேஜ் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படியே தராங்க, இதுதாங்க எங்களோடது, நீங்க யூடியூப்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வெளிப்படையாகவும் ஒரு சில கல்லூரிகள் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த கல்லூரிகளோட டேட்டாஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.